திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த 3 ஆண்டுகளில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆண்டுதோறும் அதிகரித்து வருவது சட்டப்பேரவையில் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள கொள்கை விளக்க குறிப்பின் மூலம் அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு பார்க்கலாம். திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் குற்றங்கள். கடந்த 3 ஆண்டுகளில் 251 ஆதாய கொலைகள், 385 கூட்டு கொள்ளைகள், 7531 வழிப்பறி சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது. 16540 வீடு புகுந்து கொள்ளை சம்பவங்கள், 51615 திருட்டு சம்பவங்கள் நடந்துள்ளதாக காவல்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். 4683 கொலைகளும், 7646 கொலை முயற்சி, கொலை என கருத முடியாத மரணம் விளைவிக்கும் 435 குற்றங்கள் பதிவு, 79301 அடிதடி வழக்குகள், 4759 கலவரங்கள், 585 ஆழ்கடத்தல் சம்பவங்கள், 603 நம்பிக்கை மோசடி சம்பவங்கள் அரங்கேற்றம், 1489 தீ வைத்தல், 17958 மோசடி வழக்குகள், 77 கள்ளநோட்டு வழக்குகள் திமுக ஆட்சியின் 3 ஆண்டுகளில் பதிவாகியுள்ளன. பெண்களுக்கு எதிராக 1319 பாலியல் பலாத்காரங்கள், 47 வரதட்சணை மரணங்கள், 4949 மானபங்க வழக்குகள், 200 பாலியல் துன்புறுத்தல்கள். கணவன் மற்றும் உறவினர்கள் கொடுமை செய்ததாக 2930 சம்பவங்கள், 1006 பெண் கடத்தல் சம்பவங்கள் நடந்தது அம்பலம். கடந்த 3 ஆண்டுகளில் 5,94,557 குற்ற வழக்குகள் பதிவானதாக காவல்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல்.